ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோடனே கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் வரதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனிகா பிளேயர் ரிட்டர்ன் வராங்க. அவங்க வந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் இப்போ தான் ஸ்மாக் டவுனுக்கு ரிட்டர்ன் வராங்க. அது காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு பாட்டு போடுறாங்க. கையில் ஏற்கனவே இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அந்த இன்ஜுரி ஏற்பட்டு அந்த ஃபிங்கர் புரோக்கன் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டீல் மாதிரி வச்சு அதோட கெட்டோட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் டு ஸ்மாக் டவுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நயமி வராங்க. நயமியும் வந்து பெனிகா பிளேயரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நயமி வந்து கொஞ்சம் அவங்க ஹீல் டர்ன் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்க பெனிகா பிளேயரை. சென்டிமெண்ட்டாக பேசி பெனிகா பிளேயரை வந்து அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்து கொஞ்சம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓவர் அட்டாக் பண்ணி பெனிகா பிளேயரே வந்து திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனிகா பிளேயர் மாம் வந்து ஆடியன்ஸோட வந்திருக்காங்க. அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உன் மாமா நீ வீல் சேரில் தான் கூப்பிட்டு போவ அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள நடந்த கான்ட்ரவர்சி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஜேடோட மியூசிக் வரும். ஜேடு வந்து இவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஜேடு வந்தோடனே அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. பெனிகா பிளேயரை ஓரமாக போயிடுவாங்க. அந்த இடத்துல நயமியும் ஜேடும் அட்டாக் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்க ஆரம்பிச்சோடனே ஜேடு வந்து பெனிகா பிளேயரை ஓரமாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நயமியை ஒரு கிக்கு விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேடு வெளில போயிடலான்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து நயஜாக்ஸ் வந்துடுவாங்க. நயஜாக்ஸ் வந்தோடனே இந்த இடத்துல ட்ரிபிள் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். உமன்ஸ் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷனுக்காக நயஜாக்ஸ் வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஜேடு அதுக்கப்புறம் வந்து நயமி இவங்க 3 பேருக்கு நடக்கும். பெனிகா பிளேயர் அவங்க அந்த ரிங்கை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அதாவது நயஜாக்ஸ் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. டாப் ரோப்லேருந்து 2 பேரும் கிராஸ் பாடி போடுற 2 பேருக்கும் ஃபினிஷரை போட ட்ரை பண்ணும்போது அதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜேடுக்கு கரெக்டாக ஃபினிஷரை போடுவாங்க. அந்த இடத்துல நயமி எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் ஆகி பெனிகா நயமி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நயஜாக்ஸை அப்படியே வந்து அதாவது ரோல் அவுட் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. மணி இந்த பேங்க் உமன்ஸ் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா நயஜாக்ஸை தோக்கடிச்சு அதுக்கப்புறம் நயமி வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆட்ருத்து வந்து நின்றுட்டு இருப்பார். அவர் வந்தோடனே அந்த இடத்துல சோலோசிக்கா ஜாக் எஃபெக்ட் அதுக்கப்புறம் ஜேடி மேத்தி வருவாங்க. வந்த உடனே ஆட்ருத் பார்த்து கேட்பாரு, சோலோசிக்கா இவன் தான் உன்னோட ஹஸ்கி பையனா அப்படின்னு கேட்பாரு. ஹஸ்கி பையனா ஹஸ்கின்னா ஒரு வகை டாகு, அதில் நிறைய அர்த்தம் வரும். ஹஸ்கி பையனான்னு கேட்பாரு. கேட்டோடனே கடுப்பான ஜேடி மேத்தியோ உன்னோட பையனான்னு கேட்டோடனே கடுப்பான ஜேடி மேத்தியா கடுப்பாயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல மேட்ச் ஒன்று கன்ஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அதாவது செல்சா கிரீன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா மேட்ச் கேட்பாங்க. நிக்கில் அடிச்சிட்டா எனக்கு இன்றைக்கி மேட்ச் வேணும், அதுவும் செலினா வில்லியம்ஸோட சாம்பியன்ஷிப் மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டை போட வச்சு அவங்க மூஞ்ச மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. கழட்டினதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல உள்ள மாஸ்க் போட்டிருக்காங்க. மாஸ்க் போட்டு நியூ கேரக்டர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா உமன் சாம்பியனான டிஃபினி ஷெட்டனை இன்டர்வியூ எடுப்பாங்க. டிஃபினி ஷெட்டன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் நடக்குது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்பாங்க. அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நயமி வருவாங்க. நயமி வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஃபினி ஷெட்டனை பார்த்து, ஏய் நான் தான் மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸ் வின் பண்ண போகிறேன், உன்னோட சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க போகிறது நான் தான் அப்படின்ற மாதிரி போவாங்க. அந்த பக்கம் அலெக்சா பிளிக்ஸ் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க டிஃபினி ஷெட்டனை பற்றி. ஏன்னா அவங்களும் உமன்ஸ் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஆட்ருத்து வர்சஸ் ஜேடி மேத்தி இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து ஜேடி மேத்தி வந்த உடனே ஈஸியாக ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆட்ருத்தை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க ஜேடி மேத்தியும் சோலோசிக்காவும். ஆட்ருத்தை அட்டாக் பண்ண பார்த்தோடனே அங்கே இடத்துல என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிம்மி யூசோ மியூசிக் வரும். ஜிம்மி யூசோ மியூசிக் வந்தோடனே ஜேடி மேத்யூ அடிக்க வருவார். அவர் இறங்கி போயிடுவார். சோலோசிக்கா ஒரு ரிங்கில் தான் இருப்பார். சோலோசிக்கா அப்புறம் பார்ப்பார். சோலோசிக்கா வேணான்னு சொல்லிட்டு சோலோசிக்கா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில போவார். அடிக்க வரவனே வெளில போயிடுவார். அதுக்கப்புறம் சோலோசிக்கா வெளில போனோடனே பின்னாடியே வந்து அந்த ஜேடி மேத்யூ ஜிம்மி யூஸ் அட்டாக் பண்ணுவார். சோலோசிக்கா வந்து கடுப்பாயிடுவார். ஏன் இவனை அட்டாக் பண்ண, அவனா நம்மளாம் ஒரு ஃபேமிலி, அவன் நம்ம ஆள், ஒரு வருங்காலத்தில் நம்ம கூட வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி சிக்கி காட்டிட்டு அவரை வந்து ஜேடி மேத்யூவை இழுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டாக் டீம் டிவிஷனில் போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வருவாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்த உடனே பேச ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்சிமம் வருவாங்க. ஃப்ராக்சிமம் டீம் வந்து பேசுவாங்க. அவங்க வந்து போன வாரம் மேட்ச்சில் கொலபடி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் மோட்டார் சிட்டி மிஷின் வருவாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் வந்து பேசுவாங்க, நீங்கள் எங்கள் டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் இது வரைக்கும் எங்கள் டேக் டீமில் எங்களை தோக்கடிச்சதே இல்லைன்ற மாதிரி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து டை டீம் வருவாங்க. டை டீம் வந்து ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணுவாங்க டேக் டீம் டிவிஷனில் இது இந்த மாதிரி நடந்ததுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆனவுடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வேட் ஃபேமிலி உள்ள, அதாவது வேட் 6 டீம் உள்ள வந்துடுவாங்க. உள்ள வந்தோடனே கீழே இருந்து எரிக்கிறவங்க 2 பேர், அதாவது மோட்டார் சிட்டி மிஷின்கள் 2 பேரை போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஒரு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை போயிட்டு ஒருத்தர்
அடிப்பார். அதுக்கப்புறம் வந்து ஜோ ஜோ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃப்ராக்ஷன் போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே அட்டாக் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமான டீமும் அட்டாக் பண்ணிடுவாங்க. அதாவது எல்லாருமே அடிபட்டு கிடப்பாங்க. அந்த இடத்துல வந்து கடைசியில் வந்து தன்னோட சிஸ்டர் அப்ளிகேல் ஃபினிஷரை போடுவார். யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கிள் கபடி போட்டு அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. டாக் டீம் டிவிஷன் தான் இவங்க நேரடியாக டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டாக் டீம் மேட்சஸ் ஒன்று நடந்துச்சு. இந்த மேட்ச் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா NXTலேருந்து வந்த ஒரு இருக்கும் ரே ஃபினிக்ஸ் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து யாரை மோதுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது சாண்டா எஸ்கபரோட டீமான ஆங்கிள் கரோசா அதுக்கப்புறம் வந்து ஹம்ரிட்டோ இவங்களோட மோதுறாங்க. இந்த மேட்சை வந்து நார்த் அமெரிக்கன் சாம்பியனான NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியனான ஈத்தன் பேஜ் வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்து இந்த மேட்சை பார்க்குறாரு. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரே ஃபினிக்ஸை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் NXTலேருந்து வந்தவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அவரை வந்து ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஈத்தன் பேஜ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரே ஃபினிக்ஸை போட்டு அடித்து அதுக்கப்புறம் ரே ஃபினிக்ஸை வந்து கமெண்ட்ரி செக்ஷனில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈத்தன் பேஜ் வந்து அந்த அவரை உள்ற போனோடனே அவரே அடித்து தள்ளி விட்டு அதுக்கப்புறம் உள்ற போன அவரை ஆங்கிள் கிராஸா இந்த மேட்சை முடித்து வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை முடிச்சதுக்கப்புறம் அங்கிள் கபடி ப்ரோமோ மீண்டும் ஒன்று வரும். இந்த மேட்ச்சு வந்து ஆவரேஜான மேட்சாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. எலினா ஃபைபர் வர்சஸ் செலினா வெகன்ஸ் இவங்களுக்குள்ள ஒரு மேட்சஸ். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சஸை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த மாஸ்க் போட்டிருந்தாங்களா சில்சகின் அந்த மாஸ்க் வச்சு செலினா வெகன்ஸ் அட்டாக் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க. செலினா வெகன்ஸ் வந்து அது பிப்பர் நிவன் அடிபட்டுரும். அதுக்கப்புறம் வந்து உள்ற போகணும்னு என்ன நடக்குன்னா சில்சகிரினோட டீம்மேட்டே வந்து இந்த மேட்சை வந்து தோற்றுருவாங்க. தோற்றதுக்கப்புறம் வந்து அவங்க அட்டாக் பண்ண போவாங்க. ஆனால் சில்சகிரினி உள்ற ஏறுற நேரத்தில் செலினா வெகன்ஸ் இந்த மேட்சை முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் கார்மெலோ ஹைஸ்க்கு மிஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு எப்படி வின் பண்ணணும்னு. ஏற்கனவே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. கார்மெலோ ஹைஸ்க்கு இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து குயிலா வந்து ஸ்மாக் டவுனுக்கு வந்திருக்காங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க வந்து எனக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க செலினா வெகன்ஸ் நான் உன் கூட மோதணும் ஆசைப்படல அந்த சாம்பியன்ஷிப்போட மோதணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டேமின் பெஸ்ட் வந்து எதை பற்றி பேச போகிறான்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அவர் வின் பண்ணதை பற்றி பேசினார். அவர் வந்து யாரை வின் பண்ணாருன்னு கேட்டிங்க ட்ரீம் மேக்கரை வின் பண்ணி கேஜிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணுன்ற மாதிரி அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்றது அதான் அவர் ரிவைவல் பண்ண வந்தார். அந்த இடத்துல வந்து அவர் ரிவைவல் பண்ணும்போது என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சாம்பியன்ஷிப்பை நோக்கி நான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். டாமினேட் சாம்பியனாக இருக்கிறது இந்த ஸ்மாக் டவுனில் அவரை நோக்கி தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொல்லிட்டு அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜாக்கப் ஃபேக்ட்னு பாரு. ஜாக்கப் ஃபேக்ட்னு சொன்னோடனே அந்த இடத்துல வந்து அவர் வந்து பேசி முடிச்சுட்டு போகல. ஜாக்கப் ஃபேக்ட் வருவார். ஜாக்கப் ஃபேக்ட் அவரும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானமாகி அந்த பக்கம் தனித்தனியாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கப் ஃபேக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா கார்மெலோ சாண்டர்டே ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மேட்ச் நடத்துகிறோம். அது என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 பேரும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து கார்மெலோ ஹைஸ்க்கு சப்போர்ட் பண்ணி மிஸ் நிற்பார். அந்த மிஸ் காலெல்லாம் பிடிச்சி இழுப்பார் ஜாக்கப் ஃபேக்ட் கால். ஜாக்கப் ஃபேக்ட் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மிஸ் அப்படியே அந்த ஹிப் அட்டாக் போடுவார் அந்த பேரிகேடோட வச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்களை ஜெயிக்க முடியாது ஜாக்கப் ஃபேக்ட் அடிக்க முடியாதுன்னு சொல்லி முடிவு பண்ண கார்மெலோ ஹைஸும் ஆண்ட்ரே டீம் போடுவாங்க. கார்மெலோ ஹைஸுக்கு அந்த கோட் பிரேக் போட ஆண்ட்ரே வந்து சன்செட் ஃபீல்ட் போட அதுக்கப்புறம் வந்து 2 பேரையும் சேர்த்து ஜாக்கப் ஃபேக்ட்டை முடிச்சு விட்டுலான்னு சொல்லி அந்த பேரிகேடு ஓரத்தில் படுக்க வச்சு ஹிப் அட்டாக் போட ட்ரை பண்ணுவார். 2 பேருமே நவுந்துருவாங்க. நவுந்தோடனே அவர் பேரிகேடை உடச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்க மேட்ச் கண்டினியூ பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜாக்கப் ஃபேக்ட் இந்த மேட்ச்சில் இருந்து தட்டு மாதிரி உள்ற வந்து அவர் டாமினேட் மீண்டும் பண்ண ஆரம்பிச்சு அவர் வின் பண்ண போகிற நேரத்தில் அவரோட வந்து முன் சொல்லிட்ட போட்டுற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்காவும் ஜேடி மேத்தியும் வருவாங்க. ஜோடி மேத்தியும் சோலோசிக்காவும் வந்து ஜாக்கப் ஃபேக்ட் வந்து பின் பண்ண போகிற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி ஃபினிஷரை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்கப் ஃபேக்ட் கடுப்பாகி முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஜிம்மி யூஸை உள்ற வந்தார். ஜிம்மி யூஸை வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அட்டாக் பண்ண ஜேடி மேத்தியோ பயங்கரமாக ரிவேஞ்ச் எடுத்து அட்டாக் பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கார்மெலோ ஹைஸ் தள்ளி விட்டதில் ஜாக்கப் ஃபேக்ட் போய் சோலோசிக்காவை தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரே எஞ்சி ஜாக்கப் ஃபேக்ட் வெளில கிடக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கார்மெலோ ஹைஸை முடிச்சு பின் பண்ணி வின் பண்ணிடுவார். ஜாக்கப் ஃபேக்ட் கடுப்பாகி முறைச்சிக்கிட்டு இருப்பார் சோலோசிக்கா. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்குங்கன்னா எல்ஏ நைட் வந்து மணி இந்த பேங்க் மேட்சை பற்றி ப்ரொமோ கொடுப்பாரு. யார் வேணாலும் வரலாம் போட்டி போடலாம். சோலோசிக்காவாக இருக்கட்டும் செத்ரோலின்ஸாக இருக்கட்டும் இப்போ ஜெயிச்சா ஆண்ட்ரேவாக இருக்கட்டும் யார் வேணாலும் நீங்கள் போட்டி போடலாம். செத்ரோலின்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் யாரை பற்றி எனக்கு அவ்வளோ நான் தான் மணி இந்த பேங்கை வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ப்ரொமோ கொடுப்பார். ப்ரொமோ கொடுத்ததுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக் அங்கே வருவார். அலிஸ்டர் பிளாக் அங்கே வந்து கடந்த வாரம் நீ ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போவார் அலிஸ்டர் பிளாக்கு.
அந்த மேட்ச்சில் வந்து தோத்த கோவத்தில் ஜாக் எஃபெக்ட் அதாவது குவாலிஃபை மேட்ச்சில் தோத்தோடனே எல்லாத்தையும் பேக் ஸ்டேஜில் போட்டு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிப்பார். அங்கே இருந்த டேபிள் அதெல்லாம் தூக்கி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த குப்பை தொட்டி அதெல்லாம் தூக்கி பறக்க விட்டுட்டு சோலோசிக்கா கூப்பிடுவார். சோலோசிக்காவை பார்த்தோன்னே சோலோசிக்கா சொல்லுவார், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதாக வந்தேன்னு சொல்லுவார். ஜாக் எஃபெக்ட்னு சொல்லுவார், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை இல்லை, நான் உன்கிட்ட கேட்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். சொன்னோடனே அந்த இடத்துல வந்து சோலோசிக்கா தனியாக நிற்பார். ஜாக் எஃபெக்ட் கிளம்பி விடுவார். சோலோசிக்கா கூட அப்புறம் வந்து இணையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேடி மேத்யூ சோலோசிக்காவும் கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலில் ஸ்மாக் டவுனோட மெயின் இவெண்ட் வந்து ஸ்மாக் டவுன் மெயின் இவெண்ட்டுக்கு வந்து கோடி ரோட்ஸ் தான் வர. கோடி ரோட்ஸ் வந்து என்ன பற்றி பேச போகிறான்றதை நம்ம யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, இங்கே பல விஷயம் நடந்திருக்கு, நான் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறம் வராத நேரத்தில் பல விஷயம் நடந்திருக்கு. இங்கே வந்து ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிற போகிறன்ட்டு ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பேக் ஸ்டேஜில் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் பாஸ் யாரோட ஆன்மாவை விற்க போகிறான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஃபைனல் பாஸ்க்கு தேவை அவனையும் பற்றி பேச போகிறான். இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்க வேண்டிய எல்லாருக்குமே ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஜான் சீனா மீண்டும் என் கூட மோதுன்னு நினச்சா ஜான் சீனாவை நான் முடிச்சு விட்ருவேன். ஜான் சீனா கனவுல கூட என் கூட மோதுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்னோட டாக் டீம் பார்ட்னரான ஜே யூஸாவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஜே யூஸா ஆடியன்ஸ் சப்போர்ட்டோட ஆடியன்ஸ் சைட்லேருந்து வர மீண்டும் ஒன்முறை ஈட் மூவ்மெண்ட் அவங்க எப்போதுமே ரிங்குள்ள வந்து செய்கிற மாதிரி அதே மாதிரியே செய்கிற. அதுக்கப்புறம் வந்து ஜான் சீனா லாஸ்ட் டைம் ரியல் சாம்பியன்ற வாசகத்தோட வர ஜான் சீனா சொல்கிறாரு, உங்களை விட நான் பெட்டரானவ, நீங்களாம் என்னை விட கீழே தான், ஏன்னா நான் உன்னை விட பல டைம் சாம்பியன் ஆகிருக்கிறேன், நானும் உன்னை விடையும் பல டைம் சாம்பியன் ஆகிருக்கிறேன், நான் தான் உங்கள் 2 பேரோட சிறந்த ஆள், என்னோட டேக் டீம் பார்ட்னர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஜான்சன் வந்து லோகன் பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். லோகன் பால் இன்ட்ரடியூஸ் பண்ணி லோகன் பால் தான் இருக்கிறதுலே ப்ரொஃபஷனல் ரெஸ்லரை விட சிறந்த ஆளாக இப்போ திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் லோகன் பால் மைக்கை வாங்கி பேச ஆரம்பிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் யார் கூட இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரியல் சாம்பியனோட இருக்கிறேன், நாங்கள் 2 பேரும் செல்ஃபாக இங்கே வந்தோம், நீங்கள் உங்களை மாதிரி அழுது சாம்பியன் ஆகி அழுது இந்த இடத்துக்கு வரலை, நாங்கள் 2 பேரும் செல்ஃப் சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொமோ முடிச்சுட்டு கிளம்ப போகிற இடத்துல ஜான்சனை தட்டி கொடுத்து கிளம்புவாங்க. அந்த இடத்துல வந்து ஜான்சனை திருப்பி லோகன் பால் தட்டுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிடும். என்னடா நீங்கள் அடிச்சிக்க போகிறீங்க, நாங்கள் இருக்கிறோம்டா உங்களை அடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸும் ஜெய்ஸும் பேசுவாங்க, கோடி ரோட்ஸ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜான்சன் அடித்து வெளில தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜான்சனுக்கு வந்து டாப் ரோப்லேருந்து ஜெய்ஸோ ஜம்பிங் மூவ் போட. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் ரிங்கில் நிற்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் உள்ள நிற்கிற நேரத்தில் லோகன் பால் உள்ள வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பார். அந்த இடத்துல அவர் எஸ்கேப் ஆகி சூப்பர் கிக் கூட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அப்படியே லோகன் பால் அப்படியே ஜேஎஸை தூக்கிக்க. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து கோடி கட்டுற போகிற 2 பேரும் 1D மூவ்மெண்ட்டை போடுவாங்க, டாக் டீம் மூவ்மெண்ட்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் டாக் டீம் மூவ்மெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ஜான்சனோட சாம்பியன்ஷிப் ரிங்கில் கிடக்கும். அதை எடுத்து கோடி ரோட்ஸ் செலிப்ரேஷன் ஜெய் தன்னோட சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன். இதுதான் இந்த ஸ்மாக் டவுனில் நடந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.